ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஆனால் உங்கள் சாய்ஸ் தப்புனா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும். ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லோரும் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் ஃபிசிக்கலாக தான் ஜுவல் வாங்குகிறோம். ஜுவல்லில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் கோல்டு தவிர ஆல்டர்னேட்டிவாக ஒரு 3 ஆப்ஷன் இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தோன்னா டிஜிகோல்ட், ETF, SGB தான். இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக நமக்கு எது சூட் ஆகும்னு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் 90% பேர் ராங் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட்டு டிஜிகோல்டை பற்றி பார்ப்போம். ஃபோன்பே, ஜிபே, தங்கமயில் டிஜிகோல்டு, போத்தீஸ் டிஜிகோல்டு மாதிரி அப்ளிகேஷனில் கோல்டு வாங்குறது தான் டிஜிகோல்டுன்னு சொல்கிறோம். இந்த டிஜிகோல்டில் 100 ரூபாயிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சேவிங்ஸை. ரொம்ப ஈஸி. இந்த டிஜிகோல்டு ஆப்பை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணும்னாலும் நம்ம லாகின் பண்ணலாம், எத்தனை டைம் வேணும்னாலும் நம்ம அமௌண்ட் போடலாம். இப்போ 100 நம்ம டிஜிகோல்டில் போட்டால் அன்னைக்கு கோல்டு ரேட்டில் எவ்வளோன்னு பார்த்து 100 ரூபாய்க்கு எத்தனை மில்லிகிராம் கோல்டு ஆட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வரவு வைப்பாங்க. இதில் நம்ம வாங்குகிற கோல்டு நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக இருக்காது. கம்பெனி அவங்க பிஹாஃப், அதாவது கம்பெனி நம்ம அந்த ஆப், எந்த ஆப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ, அது தங்கமயிலையா இல்லை போத்தீஸ் டிஜிகோல்ட்லையா இல்லை ஜிபே, ஃபோன்பே எந்த ஆப்பில் இது பண்ணியிருக்கோமோ அதில் நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கான கோல்டை வரவு வச்சுருவாங்க. இப்போ டிஜிகோல்டோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 ரூபீஸ்லேருந்து கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கோல்டு வாங்கலாம். ஆனால் நம்ம அந்த 100 ரூபீஸை கொண்டு போய் கடையில் போய் கோல்டு வாங்க முடியாது. அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் எனி டைம் நம்ம பை ஆர் செல் பண்ணலாம். 24 ஹவர்ஸுமே அவைலபிள் தான், லாகின் பண்ணிக்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரெகுலேஷன் இல்லை. கம்பெனி மேலே தான் நம்ம ட்ரஸ்ட் வைக்கணும். இப்போ நம்ம தங்கமயில் டிஜிகோல்டு, போத்தீஸ் டிஜிகோல்டுனா அந்த தங்கமயில் அந்த கம்பெனி மேலே தான் நம்ம ட்ரஸ்ட் வச்சு தான் நம்ம போடணும். இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது. ஹிடன் சார்ஜஸ் பிடிப்பாங்க. பை பண்ணும்போது ஒரு சில சார்ஜஸும், செல் பண்ணும்போது ஒரு சில சார்ஜஸும் பிடிப்பாங்க. இது லாங் டேர்முக்கு ரிஸ்க்குங்க, ஷார்ட் டேர்முக்கு ஓகே. ஆப் க்ளோஸ் ஆனால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கில் போகும். அதோட பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் டிஜிகோல்டில் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வரல. ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு ETF பற்றி பார்ப்போம். இது ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் தான் கோல்டு ETFன்னு சொல்கிறோம். இது நம்ம ட்ரேடில் ஷேர் வாங்குற மாதிரி தான் கோல்டு யூனிட் வாங்குறது கோல்டு ETF. ட்ரேடில் ஒரு யூனிட் பை பண்ணால் அது 1 கிராம் வேல்யூ ஃபாலோ பண்ணும். இந்த கோல்டு ETFோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, SEBI ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. SEBIனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த SEBI ரெகுலேட் பண்ணுறதுனால நம்ம ஸ்டாக் ரொம்ப சேஃபாக இருக்கும், சேஃப் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அமௌண்ட் நம்ம ஸ்டாக்கில் அமௌண்ட் எவ்வளோ போயிட்டுருக்கு, ப்ளஸில் போயிட்டுருக்கா மைனஸில் போயிட்டுருக்கான்னு நம்ம லைவாகவே பார்த்துக்கலாம். அதே மாதிரி எனி டைம் செல் பண்ணலாம். அதாவது எனி டைம் மீன்ஸ் 24 ஹவர்ஸ் பண்ண முடியாது. ட்ரேட் ஓப்பன் ஆகும்போது நம்ம செல் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு டென்ஷன் கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்கினோன்னா அதை பத்திரமா படுத்தணும், அப்புறம் அதை தொலைக்காமல் பார்த்துக்கணும், சேஃபாக பார்த்துக்கணும். அந்த டென்ஷன் இந்த கோல்டு ETFல கிடையாதுங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் இந்த கோல்டு ETF நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா சார்ஜஸ் இருக்குங்க. இது நம்ம செல் பண்ணும்போது சில சார்ஜஸ் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பை பண்ணும்போதும் சில சார்ஜஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஆனால் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்ஷன் SGB பற்றி பார்க்கலாம். SGBனா சவரன் கோல்டு பாண்ட். கவர்மெண்ட் கொடுக்குற பாண்டு தான் இது. நம்ம கோல்டு வாங்குகிற மாதிரி தான், ஆனால் ஃபிசிக்கலாக இல்லாமல் பேப்பர் ஃபார்மில் கொடுப்பாங்க. பேப்பர் ஃபார்மில் மீன்ஸ் நமக்கு பாண்டாக கொடுப்பாங்க. SGB போடுற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டுக்கு கோல்டு வாங்கி கவர்மெண்ட்டு நமக்கு பாண்டாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு கிராம் 10,000, ஒரு 10 கிராம் 1 லேக்குக்கு வாங்குகிறோன்னா நம்ம 1 லேக்
இன்வெஸ்ட் பண்ணனா அந்த 10 கிராம் வந்து நமக்கு பாண்டாக கொடுத்துருவாங்க. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட கோல்டு பாண்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிராம் 1 லேக் வாங்குகிறோன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 10 கிராம் 2 லேக்ஸ்னால் நம்மளோட பாண்டோட வேல்யூ 2 லேக்ஸ் வரும். அதோட இதில் வந்து இயர்லி வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேரண்டிங்க அதாவது 100% சேஃபு. எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நோ ஸ்டோரேஜ் டென்ஷன். நம்ம வந்து அந்த கோல்டை வாங்கி ஸ்டோர் பண்ணணும் இல்லை சேஃப்டி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பிரச்சனை வந்து கிடையாது. அந்த டென்ஷன் கிடையாது. லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணணுன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை வந்து 8 இயர்ஸ் லாக் பண்ணிடுவாங்க. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து சேல் பண்ணவே முடியும். அதுக்கு முன்னாடி முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எமர்ஜென்சியாக நீங்கள் சேல் பண்ணணுன்னா உங்களோட லிக்யூடிட்டி வந்து கம்மியாயிரும். இந்த எஸ்ஜிபி வந்து இன்வெஸ்டருக்கு பெஸ்ட்டு, ட்ரேடர்ஸ்க்கு கிடையாது. இது கோல்டு வேல்யூ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 2 சைடும் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இது வந்து ரியல் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஆனால் இதில் ஒன்று என்ன ட்ராபேக்னா இதில் வந்து ஆர்பிஐ வந்து எஸ்ஜிபி வந்து இப்போ இயர்லியராக இஷ்யூ பண்ணலை. இது வந்து நம்ம எப்போ நினச்சாலும் இந்த பாண்டு வந்து போட முடியாது. இயர்லி 2 டைம்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணோம் 6 மந்த்துக்கு ஒன்ஸு. அப்போ வந்து எப்போ அப்டேட் பண்ணுறாங்களோ அதை நம்ம பார்த்து நம்ம வந்து அதில் அப்ளை பண்ணணும். எஸ்ஜிபி வந்து இப்போ நியூவாக வந்து இப்போ வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓல்டு பாண்ட் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து வாங்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனை புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுனா பெஸ்ட்டுங்க. பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்ஜிபி வந்து இப்போ ஸ்டாப் பண்ணது வந்து டெம்பரவரி தான், பெர்மனெண்ட் கிடையாது. இது எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆப்ஷன் இது. சிம்பிளாக இதை 3 கம்பேர் பண்ணால் டிஜிகோல்டு வந்து ஈஸி பட் ரிஸ்கி. ETF வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்டு சேஃபாக இருக்கும். எஸ்ஜிபி வந்து மோஸ்ட் சேஃப் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்கம்ங்க. இதில் உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ETF சூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணணுன்னா எஸ்ஜிபி. டிஜிகோல்டு வந்து கன்வீனியன்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா நம்மளால் மொத்தமாக பல்காக போட முடியாது. ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ்க்கு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா டிஜிகோல்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து வேகமாக வந்து அது க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப லாங்காக கொண்டு போகாதீங்க. நீங்கள் இப்போ எது சூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களோட சாய்ஸை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இதில் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.